Hi everyone, this is Ramesh from Tesla Academy. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சரிங்களா, கூட்டு வட்டி. ஃபஸ்ட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன்ஸ், அதாவது இந்த வட்டி கணக்குகளை பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்லியிருப்போம். ஒன்று வந்து தனி வட்டி, இன்னொன்று வந்து கூட்டு வட்டி. தனி வட்டி பார்த்தினா டீட்டெயில்ஸ் எல்லாமே இது வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போது கூட்டு வட்டி பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சில வந்து பார்ப்போம். என்ன அப்படின்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், சரிங்களா? அதே மாதிரி கூட்டு வட்டி அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன ஃபார்முலா, அதான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தனி வட்டி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வட்டி கணக்குகளில் பிரின்சிபல் அமௌண்ட், அதாவது அசல் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். ரெண்டாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி வீதம் அப்படின்றத ஒன்று பார்ப்போம். அதுக்கப்புறம் டைம், காலம் அப்படின்றது ஒன்று பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட், தொகை. ஸோ இதென்னா இந்த கால்குலேஷன்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம பார்ப்போம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, டைமு, தொகை. ஓகேவா? இப்போது தனி வட்டி அப்படின்னா P இன்ட்டு N இன்ட்டு R டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது வந்து தனி வட்டிக்கான ஃபார்முலா. இப்போ இந்த டேட்டாவுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ இப்போது 2 வருஷம் சொல்கிறாங்க, சரிங்களா? 2 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வருஷம், ஃபஸ்ட் இயர் பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1000 rupees. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 10%. அப்போது பிரின்சிபல் அமௌண்ட்டில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படின்னா 10% ஆஃப் 1000 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 100, சரிங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 100, சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் வருஷம். செகண்ட் இயர் பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 10%. ஸோ 10% ஆஃப் 1000 இஸ் ஈக்குவல் டு 100, சரிங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 100. சரியா? அப்போது ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு 100 rupees, செகண்ட் இயரில் ஒரு 100 rupees, சரிங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 rupees, சரிங்களா? ஸோ அப்போது அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1000 rupees ப்ளஸ் 200. இந்த 1000 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட். இந்த 200 என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், சரிங்களா? இப்போது அமௌண்ட், தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் பண்ணுற மெத்தட், ஓகேவா? இப்போ இதே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1000 rupees, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 10%. இப்போ 1000 rupeesல 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 100, சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் வந்து முடிஞ்சுது, ஓகேவா? செகண்ட் இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 1000 rupees, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 10%. சரியா? இப்போது 1000 rupeesல 10% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ CI இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கிடச்சிருக்கு. ஒன்று வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கிடச்சிருக்கு, இன்னொன்று காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு, சரியா? ஸோ ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணணும், சரிங்களா? ப்ளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும், சரிங்களா? அப்போது 10% ஆஃப் 100, சரியா? இப்போ இதில் 10% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,
equal to 10 சரிங்களா. அப்போது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஒரு 100 கிடச்சிருக்கு, இங்கே வந்து ஒரு 100 கிடச்சிருக்கு, இங்கே ஒரு 10 கிடச்சிருக்கு சரிங்களா. அப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு principal amount 1000 plus 200 plus 10, so 1000 to 10 சரிங்களா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வட்டிக்கு வட்டி போடுறதா என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதை எப்படி நம்ம கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்றது ஃபர்தராக வர கால்குலேஷன்ஸில் பார்க்கலாம் சரிங்களா. அடுத்ததாக இந்த கூட்டு வட்டிக்கு என்ன ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா P into 1 plus R by 100 whole power n that is equal to A சரிங்களா. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த A எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் P into N into R by 100 that is equal to சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் என்ன இந்த ஈக்குவேஷனுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும் சரிங்களா. பட் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் இந்த ஈக்குவல் கண்டா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ அமௌண்ட் ஏ இம்ப்ளைஸ் அமௌண்ட் சரிங்களா. ஸோ அமௌண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சரி ஓகே இன்ட்ரெஸ்ட். இந்த ரெண்டத்தோட காம்பினேஷன் ரெண்டத்தோட அடிஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் சரிங்களா. அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலா எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் இந்த ஈக்குவேஷன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து ஈக்குவலாக இருக்குது சரிங்களா. இப்போது கொஷினில் வந்து ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி வர ரிசல்ட்டை அப்படியே எடுத்து எழுதக்கூடாது சரிங்களா. ஸோ கிடைக்கிற ரிசல்ட்லேருந்து இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி எழுதினா தான் நம்மளுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் சரிங்களா. அதாவது நம்ம இந்த வீடியோஸில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். பட் இருந்தாலும் ஃபார்முலா மெத்தட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ இப்போது நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க, பட் கொஷினில் வந்து ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சிட்டு மீதி என்ன இருக்கோ அதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதை தான் ஆன்சராக வந்து எழுதணும் சரிங்களா. ஓகே இப்போது இதுலேயே வந்து வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா. ஹாஃப் இயர்லி அதாவது அரையாண்டு வட்டி விதத்தில் ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் வந்து இயர்லி பர்சன்டேஜ் கிடையாது, ஒவ்வொரு ஹாஃப் இயருக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா P into 1 plus R by 2 ஹாஃப் இயர்லி அப்படின்னா by 2, அதே மாதிரி N into 2 சரிங்களா, or else 2N. காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்படின்னா இதான் வந்து ஃபார்முலா சரிங்களா. ஸோ கொடுத்துருக்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாதியாக டிவைட் பண்ணிக்கணும். இங்கே பாதியாக டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் சரிங்களா. அதே மாதிரி காம்பவுண்டட் குவார்ட்டர்லி காலாண்டு வட்டி விகிதத்தில் கணக்கிடப்பட்டால் ஸோ காலாண்டு வட்டி விதத்தில் அப்படின்னா சேம் ஃபார்முலா P into 1 plus R by 4 divided by 100 4N சரிங்களா. ஸோ ஹாஃப் அப்படின்னா 2, குவார்ட்டர் அப்படின்னா 4.
ஸோ காலாண்டு வட்டி விகிதத்தில்னு சொல்லி கொஷினில் கொடுத்துருக்காங்க, காம்பவுண்டட் குவார்ட்டர்லேன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணும். இல்லைங்களா, இங்கே 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மேலே எண் இருக்கு இல்லையா, எண்ணை வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. பட் நம்ம பார்க்க போகிற மெத்தடுக்கு இந்த ஃபார்முலா எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா, வேறு எப்படி வந்து கூட்டு வட்டி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பி அப்படின்னு எடுத்துக்கோங்க. 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 years சரியா. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் அமௌண்ட், இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு ஃபஸ்ட் இயரில் வந்து 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு வருஷம். சரிங்களா, இப்போது 2வது வருஷம் செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் என்ன இந்த பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சதோ அதே தான் செகண்ட் இயரும் கிடைக்கும். சரிங்களா, ஸோ A%. நம்ம கூட்டு வட்டி அப்படின்றதுனால வட்டிக்கு வட்டி போடணும். அப்போ ஃபஸ்ட்டு வருஷம் கிடச்சதில் என்ன வட்டி கிடச்சதுன்னா ஏன்ற வட்டி கிடச்சிது. அதுக்கு 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பி அப்படின்னு வச்சுக்குவோம். சரியா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடச்சிதுன்னா 2A, A + A அப்புறம் ஒரு B, அப்போது 2A + B. சரிங்களா, இப்போது சேம் சினாரியோ ஃபார் 3 years. P 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3 years. சரிங்களா, ஸோ P அப்படின்னு எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு மொதல் வருஷம் R% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஏ அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. சரிங்களா, செகண்ட் இயர் பார்த்தீங்கன்னா சேம் பிரின்சிபல் அமௌண்ட், சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போ ப்ரீவியஸாக என்ன கிடைச்சதோ அதே தான் திரும்பியும் கிடைக்கும். சரிங்களா, ஏ. இப்போது கூட்டு வட்டி அப்படின்னால வட்டிக்கு வட்டி. இப்போது ஃபஸ்ட்டு வருஷம் என்ன வட்டி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்ற ஒரு வட்டி இருந்தது. அதுக்கு வட்டி போட்டிங்க அப்படின்னா 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். தட் இஸ் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா, ஓகே. இப்போது 3வது வருஷம் தேர்ட் இயர் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6%. நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகெயின் ப்ரீவியஸ் இயரில் இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சதோ அதே தான் கிடைக்கும். இப்போது இது வரைக்கும் முடிஞ்சுது. சரிங்களா, இப்போது ப்ரீவியஸ் இயரில், அதாவது ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன அமௌண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குன்னு பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் பெண்டிங்கு, இங்கே ஒரு அமௌண்ட்டு, இங்கே ஒரு அமௌண்ட். அப்போ இந்த மூணுத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். இப்போ இதுக்கு ஏன்றதுக்கு 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பி வந்து கிடைக்கும். இப்போ இது முடிஞ்சுதா, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஏ இருக்குது. இந்த ஏக்கு 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா பி கிடைக்கும். சரியா, இப்போ இது முடிஞ்சதா, அடுத்து இது இருக்கா. இப்போ இதுக்கு 6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை சி அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா, இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எத்தனை ஏ இருக்குது, 1 2 3 3A ப்ளஸ் எத்தனை பி இருக்குது, 1 2 3 3 பி இருக்குது 3B ப்ளஸ் எத்தனை சி இருக்குது, ஒரு சி இருக்குது சி. இது என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஆல்டர்னேட் வே. சரியா, ஓகே. அப்போது இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஏ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட், பி அப்படின்றது என்னென்னா இந்த ஏவோட இன்ட்ரெஸ்ட், சி அப்படின்றது என்னென்னா இந்த பியோட இன்ட்ரெஸ்ட். சரியா, உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் எதனா கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா போதும், நம்ம ஈஸியாக ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போது இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹31,250 at 8% per annum for 3 years compounded annually. தமிழில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி காணும் முறையில் ₹31,250க்கு ஆண்டு வட்டி வீதம் 8% எனில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க. சரிங்களா, இங்கே வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, என் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இப்போ நம்ம ஃபார்முலா மெத்தட் வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம் அதையும் பார்ப்போம், மற்ற இந்த ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி பண்ணலாம் அதையும் பார்ப்போம். சரிங்களா,
இப்போது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P இன்ட்டு 1 ப்ளஸ் R பை 100 ஹோல் பவர் n. இதான் அந்த ஃபார்முலா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 31,250 1 ப்ளஸ் 8 பை 100. ஆறுன்றது 8% சொன்னால 8 டிவைட் பை 100 n இஸ் ஈக்குவல் டு 3. சரிங்களா? ஸோ இந்த 8 அடிச்சிங்க அப்படின்னா 2 4s are 8. நெக்ஸ்ட்டு 25 4s are 100. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு 31,250 இன்ட்டு ஸோ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் 1 ப்ளஸ் 2 பை 25 அப்படின்ற மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றினீங்க அப்படின்னா 27 பை 25. சரிங்களா? ஹோல் பவர் 3 இருக்கா? இது எப்படி எழுதலாம்னா 31,250 இன்ட்டு 27 டிவைட் பை 25 27 டிவைட் பை 25 27 டிவைட் பை 25 ஹோல் கியூப் இருக்கிறதுனால 3 டைம்ஸ் போட்டோம். சரியா? ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறீங்க அடிச்சிங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 27 இன்ட்டு 27 இன்ட்டு 27. ஸோ 27 கியூ பார்த்தீங்கன்னா 19,683. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா 39,366 வரும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா திஸ் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு அமௌண்ட். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 39,366 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட். சரிங்களா? அதாவது வட்டி ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட் இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த அமௌண்ட். ஸோ அப்போது ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஷினில் கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி காண்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? கூட்டு வட்டி காண்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 39,366 மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 31,250. ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 8,116. ஆன்சர். சரிங்களா? ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தோன்னா யூஸ்வல் ஃபார்முலா மெத்தட். ஓகேவா? ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா மெத்தட் இல்லாமல் நம்மளோட மெத்தடில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 3A ப்ளஸ் 3B ப்ளஸ் C. இதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல A அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கான வட்டி, அதான் என்னன்னா A. சரியா? இப்போது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 31,250. அதுக்கு 8% எவ்வளோன்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ 8% ஆஃப் 31,250. ஸோ 10% பார்த்தீங்கன்னா 3,125. இது வந்து 10%. சரியா? இதே 1% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% அப்படின்னா 3,112.5. இதே 8% அப்படின்னா 3,112.5 இன்ட்டு 8. ஸோ என்ன வரும் அப்படின்னா 2,500. ஸோ A is equal to 2,500. நெக்ஸ்ட்டு B என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏல 8% தான் பார்த்தீங்கன்னா B. அப்போது A 2,500 அப்படின்னா B வந்து எவ்வளோன்னு பார்க்குறீங்க 10% வந்து 250, 1% is equal to 25. ஸோ அப்போது 8% is equal to 200. சரிங்களா? ஸோ இது எப்படி வந்துச்சு அப்படின்னா 8% of 25. சரியா? 8% of 2,500. சரியா? ஸோ அதான் வந்து 200. நெக்ஸ்ட் C என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு இன்ட்ரெஸ்ட். சரியா?
ஸோ b is equal to 200 அப்படின்னா 8% ஆஃப் 200. இது எப்படி வருதுன்னா 8% ஆஃப் 200 எவ்வளோ? 10%னா 20, 1%னா 2. ஸோ 1% வந்து 2 அப்படின்னா 8% என்ன அப்படின்னா 8 into 2 16. சரிங்களா? இப்போது ஏவோட வேல்யூ கிடச்சாச்சு, பியோட வேல்யூ கிடச்சாச்சு, சியோட வேல்யூ கிடச்சாச்சு. நேராக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா? ஸோ அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2500 ப்ளஸ் 3 இன்ட்டு பியோட வேல்யூ 200 ப்ளஸ் சியோட வேல்யூ 16. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 7500 ப்ளஸ் 600 ப்ளஸ் 16. 7500 600 16. சரிங்களா? இப்படியும் வந்து சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா the present worth of rupees 242 due in 2 years at 10% per annum compounded interest is. தமிழில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதத்தில் 2 வருடங்களுக்கு ரூபாய் 242 ஆகக்கூடிய தொகையின் தற்போதைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போது கொஷினில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இங்கே கொடுக்கல. சரிங்களா? ஏதோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் ஆஃப்டர் 2 இயர்ஸ் 2 வருஷத்துக்கு அப்புறம் அது என்னவா மாறுது அப்படின்னா ரூபாய் 242 மாறுது. என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டோட பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஆக்சுவலி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். ஸோ n is equal to 2 இயர்ஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமௌண்ட் தொகை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு வாட்? சரியா? பிரின்சிபல் அமௌண்ட்டு என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நீங்கள் அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போகிறத விட இப்போ ஓகே ஃபஸ்ட்டு அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போடுவோம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ P இன்ட்டு 1 ப்ளஸ் R/100 இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட். சரியா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு தெரியாது. ஸோ P இன்ட்டு இதை வந்து 1 ப்ளஸ் R எவ்வளோ அப்படின்னா 10 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 2 இஸ் ஈக்குவல் டு 242. சரிங்களா? ஸோ இதை அடிச்சிட்டிங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு 0 இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 10. ஸோ இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் 1 ப்ளஸ் 1/10 இருக்குது. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றினீங்க அப்படின்னா 11/10 ஹோல் பவர் 2 இஸ் ஈக்குவல் டு 242. ஸோ P இன்ட்டு 11/10 இன்ட்டு 11/10 இஸ் ஈக்குவல் டு 242. சரிங்களா? ஸோ இந்த 11 அடிச்சிங்க அப்படின்னா 2 11s are 22. ஸோ ரிமைனிங் 22. ஸோ இந்த 11 அடிச்சிங்க அப்படின்னா 2. சரியா? ஸோ 10 into 10 100. இந்த 100 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா 200. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 200. சரிங்களா? ஸோ இப்படியும் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளத்தை வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே அமௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எப்போவுமே பிரின்சிபல் அமௌண்ட்டு இஸ் ஈக்குவல் டு 100%. எப்போவுமே பிரின்சிபல் அமௌண்ட்டு 100%. சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்னா 2 வருஷத்துக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எத்தனை பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 100. சரிங்களா? ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 தான். ஸோ 10. ஸோ ஃபஸ்ட்டு வருஷமும் 10% தான், செகண்ட் வருஷமும் 10% தான். சரிங்களா? ஸோ அப்போது இந்த எக்ஸ்ன்றது என்னன்னா ஃபஸ்ட்டு வருஷத்துக்கான வேரியபிள், ஒய்ன்றது என்னன்னா செகண்ட் வருஷத்துக்கான வேரியபிள். ஸோ அப்போ 10 + 10 இன்ட்டு 10 டிவைடட் பை 100. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 + 10 20. ஸோ 20 + 1 இஸ் ஈக்குவல் டு 21. சரிங்களா? அப்போது
10% சரிங்களா 10% அப்படின்ற இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா 21%. இதே இந்த 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா 10% + 10% இஸ் ஈக்குவல் டு 20%. சரிங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 20% இருக்கும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ மாறி இருக்கு அப்படின்னா 21%. சரிங்களா? ஸோ அப்போது இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21%. இப்போது அமௌண்ட்டுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 121%. சரிங்களா? இங்கே அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 242. ஸோ 121% இஸ் ஈக்குவல் டு 242 அப்படின்னா 100% இஸ் ஈக்குவல் டு வாட் அதுதான் கொஷின். சரிங்களா? 121% இஸ் ஈக்குவல் டு 242 அப்படின்னா 100% இஸ் ஈக்குவல் டு வாட் அப்படின்றது. சரிங்களா? இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த கொஷின் மார்க் தான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 242 இன்ட்டு 100 டிவைடட் பை 121. ஸோ அடிச்சிங்க அப்படின்னா 200. சரிங்களா? 200. ஸோ இந்த மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஆக்சுவலி இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ. நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 2 வருஷம் சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்போவுமே அந்த வேல்யூ வந்து மாறல. 10% 2 இயர்ஸ் அப்படின்னா எப்போவுமே அந்த இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னா 21%. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ண இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக மாறிடும். இது ஆக்சுவலி ஈஸியான மெத்தட் இது. அடுத்த ப்ராப்ளம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹30,000 at 7% per annum for a certain period is ₹4,347. The period is தமிழில் பார்த்தீங்கன்னா ₹30,000 ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 7% என்ற ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி தொகை ₹4,347 எனில் கால அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அசல் வந்து கொடுத்துட்டாங்க, வட்டி வீதமும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா டைம், காலம், எவ்வளோ வருஷத்துக்கு இவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா அசல் வந்து ₹30,000. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு இந்த 30,000க்கு 7% வட்டி வீதம் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறீங்க. சரிங்களா? இந்த 30,000ல் 10% அப்படின்னா 3,000, 1% அப்படின்னா 300. ஸோ 1% வந்து 300 அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ்? 7%. ஸோ அப்போது 7 × 1 which means 7 × 300. There is nothing but 2,100. சரிங்களா? ₹2,200. இப்போ முதல் வருஷ முடிவில் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ₹32,100 கிடச்சிருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 4,000 சொச்சம் கிடச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட், இங்கே 2,000 சொச்சம் தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போது அடுத்த வருஷத்துக்கும் இந்த வட்டியை வந்து கால்குலேட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஸோ செகண்ட் இயர் இப்போது 10% அப்படி இந்த அமௌண்ட்டுக்கு 10% அப்படின்னா 3,210. அதேமாதிரி 1% அப்படின்னா 321. ஸோ சேம் ப்ரொசீஜர், அதாவது 1% இஸ் ஈக்குவல் டு 321 அப்படின்னா 7% வந்து எவ்வளோ அப்படின்றாங்க. ஸோ 7 × 321. ஸோ 321 × 7 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,247. இப்போ இதில் எடுத்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா 7,4,343. சரிங்களா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 34,347. சரிங்களா? இப்போ இதுலேருந்து அமௌண்ட் வந்து பிரின்சிபலை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அப்போது -30,000 போட்டிங்க அப்படின்னா 7,434. இப்போ இங்கே இருக்கிற வேல்யூ கிடச்சிச்சா 4,347 கிடச்சிருச்சா? அப்போது எத்தனை வருஷத்துக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு 2 இயர்ஸ்.
ஸோ இதான் நான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். இதான் ஆன்சர். நீங்கள் இதே ப்ராப்ளத்தை வந்து ஃபார்முலா பேஸ் பண்ணியும் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? அதை விட வந்து ஈஸியான மெத்தட் இதுதான். ஓகேவா? ஸோ ஃபோர்த்து கொஷின், a certain sum amounts to rupees 800 in 3 years and 840 in 4 years in compound interest. The rate of interest per annum is, தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 800ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 840ஆகவும் ஆகிறதெனில் ஆண்டு வட்டி வீதம் என்ன? சரிங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட், சரிங்களா, ஏதோ ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் 3 இயர்ஸில் எவ்வளோ அப்படின்னா 800. சரியா? அதேமாதிரி 4 இயர்ஸில் எவ்வளோ மாறுது அப்படின்னா 840. சரிங்களா? இப்போது பிரின்சிபல் அமௌண்ட்டு எவ்வளோன்னு தெரியாது, அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு தெரியாது. பட் இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா வட்டி வீதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 3rd இயர் அண்ட் 4th இயர் ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்குறீங்க. சரியா? எவ்வளோ அப்படின்னா 40. சரிங்களா? 3ஆவது ஆண்டில் வந்து 800 ரூபாயாக இருந்துச்சு, 4ஆம் ஆண்டில் எவ்வளோ மாறுதுன்னா 840 மாறுது. அப்போ 800க்கு 840 இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 40. இந்த 40ன்றது இந்த 800ல் எத்தனை பர்சன்டேஜ்னு பார்க்குறீங்க. சரிங்களா? ஸோ அப்போது 40/800 × 100. இல்லை, ஸோ அடிச்சிங்க அப்படின்னா 5%. ஸோ எவ்வளோ அப்படின்னா 5%. நீங்கள் இந்த மாதிரி கேன்சல் பண்ணி போடலாம், ஆர்எல்ஸ் அப்படியே போட்டுடலாம். சரிங்களா? ஸோ 100% இஸ் ஈக்குவல் டு 800 அப்படின்னா 10% அப்படின்றது 80. என்ன கேட்குறாங்க 40யா? அப்போ 80ல் பாதி தான் 40. சரிங்களா? அப்போது 80ன்றது 10%. அப்போ 10%ல் பாதி 5%. அப்போது 5%. இந்த 800ல் 40ன்றது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 5%. ஸோ ஆன்சர் வந்து 5%. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே நம்ம சால்வ் பண்ண எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2வில் கேட்ட கொஷின்ஸ்.